ஓம் தொல்லை இரும் பிறவீழ் சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் ஆதவூரெங்கோன் திருவாசகம் எனும் தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தின் 4வது பாடலான போற்றி திரு அகவலின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 128 வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். மேலும் பல வரிகளுக்கான விளக்கத்தை இன்றைய வீடியோவில் காண்போம். என்னையும் ஒருவனாக்கி இருங்கழல் சென்னையில் வைத்த சேவக போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவிலா ஆனந்தவாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. என்னையும் ஒருவனாக்கி, அதாவது பெரிய பெரிய பக்தர்களோ யோகிகளோ அவர்கள் எல்லாம் உன்னை தொழுகிறார்கள், அவர்களை எல்லாம் நீ ஆட்கொண்டிருக்கிறாய். ஆனால் என்னையோ நான் ஒரு சாதாரண பக்தன், அவ்வளவு பெரிய தியானமோ பெரிய யோகமோ எனக்கு கிடையாது, யோக சக்தியோ கிடையாது. இருந்தாலும் என்னையும் நீ ஒருவனாக கணக்கில் கொண்டு இருங்கழல் சென்னியில் வைத்து உன்னுடைய இரு பாதங்களையும் என் தலையில் வைத்து என்னை நீ ஆட்கொண்டு விட்டாய் சிவபெருமானே. யார் யாரையோ நீ ஆட்கொண்டாய். அவர்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டமும் துன்பமும் எவ்வளவு முயற்சியும் செய்து உன்னை அடைந்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சாதாரணமானவன் நான், என்னையும் உன் பாதங்களை என் தலையில் வைத்து நீ என்னை ஆட்கொண்டு விட்டாயே. தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. உன்னை தொழுத கைகள் உடையவர்களுக்கு அவர்களின் எல்லா விதமான மன துன்பத்தையும் துடைப்பவனே, அழிப்பவனே போற்றி. அழிவிலா ஆனந்தவாரி போற்றி. துன்பமெல்லாம் நீங்கிவிட்டாலே இன்பம்தான். ஆனால் அதுக்கும் மேலாக நீ என் மனதில் ஆனந்தத்தை நிரப்புகிறாய், சிவானந்தத்தை நிரப்பி வைக்கிறாய். அதனால் நான் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறேன். அந்த சிவானந்தம் என்பது அழிவில்லாதது. வேறு எல்லா உலக சுகங்களில் இருந்தும் நமக்கு ஒரு இன்பம் கிடைக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது எல்லாம் கொஞ்சம் காலம்தான் இருக்கும். ஆனால் உன்னுடைய இந்த ஆனந்தம் எனக்கு அழிவில்லாதது, நிரந்தரமாக இருக்கும். அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. ஆனால் நீயோ எப்பேற்பட்டவன்? படைப்பும் அழிப்பு இது எல்லாம் கடந்தவன். ஏனென்றால் நீதானே அதையே செய்கிறாய். இதை எல்லாம் கடந்தவன் நீ. முழுவதும் இறந்த முதல்வா போற்றி. மானோர் நோக்கி மணாளா போற்றி. வானகத் தமரர் தாயே போற்றி. பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. வளையிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி. வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. இந்த படைப்பின் ரகசியம் முழுவதையுமே அழகாக கூறியிருக்கிறார் மாணிக்கவாசக அடிகளார். முழுவதும் இறந்த முதல்வா, அதுதான் அழிவதும் ஆவதும் கடந்தாய். இந்த எல்லாமே படைப்பு, இறப்பு, அழிவது, காப்பது இது எல்லாமே கடந்தவன் நீ. ஏனென்றால் நீதான் முதல்வன். உன்னிடம் இருந்துதான் மற்றவைகள் எல்லாம் வந்திருக்கிறது. இதை எல்லாம் கடந்தவன் நீ. ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் என்பதே உன்னிடத்தில் இருந்துதான் வந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரைதான் இந்த படைப்பு, காப்பது, அழிப்பது இது எல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு தான் பொருந்தும். அதையே செய்தவன் நீ, முதல்வன் நீ, இதையெல்லாம் கடந்தவன் நீ. நீ அப்பேற்பட்டவன் யாராக இருந்தாய்? மானோர் நோக்கி மணாளா போற்றி. மான்களை போன்ற கண்களை உடைய அழகிய நீண்ட உருண்ட அழகான மான்களை ஒத்த கண்களை உடைய உமாதேவியின் மணவாளா கணவனை போற்றி.
வானகத் தமரர் தாயே போற்றி. நீ வானவர்களுக்கோ நீ ஒரு தாய் போன்றவன். தேவர்கள் எல்லாம் என்ன என்றாலும் உன்னிடம்தான் வந்து கூறுகிறார்கள். நீ அவர்களுக்கெல்லாம் தாய் போன்றவன். ஆனால் பூமிக்கோ இந்த பாரு இடத்துக்கோ பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. இந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய தனித்தன்மைகள் உண்டு. எல்லா பஞ்சபூதங்களுக்கும் அப்படித்தான். அதில் பார் என்றால் பூமியை பற்றி முதலில் கூறுகிறார் அடிகளார். இந்த பூமியில் நீ ஐந்தாக பரந்தாய், 5 குணங்களாக 5 தன்மைகளாக நீ பரந்தாய். என்னென்ன தன்மைகள் என்றால், இந்த பூமிக்கே ஒரு தனித்தன்மை உண்டு, மனம். அதை தவிர இந்த பூமிக்கான மற்றும் பல தன்மைகள் சுவை, உணர்தல், காணுதல், அதை மற்ற மொழிகளில் ரூபம் என்று கூறுவார்கள், காணுதல் மற்றும் சப்தம். இந்த 5 தன்மைகளும் இந்த பூமிக்கு உண்டு. அடுத்து வருவது, மேலே வருவது நீர். நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி. நீருக்கு 4 தன்மைகள் உண்டு. நீருக்கே உள்ள தனித்தன்மை சுவை, அதை தவிர ரூபம் அல்லது காணுதல், உணர்தல் மற்றும் சப்தம். இந்த 4 தன்மைகளும் நீருக்கு உண்டு. இதன் மேலான பஞ்சபூதம் தீ. தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி. தீ என்றால் அக்னி, நெருப்பு. அதற்கு என்று 3 தன்மைகள், 3ஆய் திகழ்ந்தாய், 3 தன்மைகள் உண்டு. அந்த நெருப்புக்கே ஆன தனித்தன்மைதான் ரூபம், இல்லை என்றால் அதை காணுதல் என்றும் கூறுவார்கள். அதை தவிர உணர்தல், சப்தம், இது 3ம் நெருப்புக்கான தன்மை. வலியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி. வலியிடை என்றால் காற்று. காற்றுக்கே ஆன தனித்தன்மை உணர்தல். அதை தவிர அதுக்கு சப்தம் தன்மையும் உண்டு. 2 தன்மைகள் உண்டு. வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி. சரி, ஆகாசமான வெளிக்கோ அது வெளியிடைக்கோ ஆகாசத்திற்கு ஒரே ஒரு தன்மைதான் உண்டு, அதுவும் அது தனித்தன்மை, அதுதான் சப்தம். இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே அந்த மூல பிரகிருதியான மாயையில் இருந்து ஒன்றின் பின் ஒன்றாக, முதலில் அகங்காரம் என்ற தனித்தன்மை வந்தது. பிறகு ஒவ்வொரு பக்குவம் அடைந்து அடைந்து பஞ்சபூதங்களாக மாறின. இது ஒன்றின் பின் ஒன்றாக அதில் இருந்து வந்தது. அதனான தனித்தன்மையுடன் மற்ற மேலே உள்ள பூதங்களின் தன்மையையும் சேர்த்து கொண்டு பறந்து வந்தது என்று கூறுகிறார் அடிகளார். அலிபவர் உள்ள தமுதே போற்றி. கனவிலும் தேவர் கரியாய் போற்றி. நனவிலும் நாயேர் கருளினை போற்றி. இடைமருதுரையுமேதாய் போற்றி. சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. அலிபவர் உள்ள தமுதே போற்றி. அதாவது மனம் உருகி உன்னையே நினைத்து, வேறு எந்த இதையும் நினைக்காமல், வேறு எந்த கதியும் இல்லாமல் உன்னையே நினைத்து முற்றிலும் பக்தி பரவசம் உள்ளவர்களின் மனதில் நீ எவ்வாறு இருப்பாய்? அமுதமாக இருப்பாய். அவர்கள் நினைக்க நினைக்க மனதில் ஒரு ஆனந்தம் தோன்றும். அமிர்தமயமாய் இருப்பவனே வணக்கம். கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி. கனவிலில் கூட தேவர்களுக்கு அறிய முடியாது உன்னை பற்றி. முதல் விஷயம், அவர்களுக்கு தூக்கம் என்பது கிடையாது. அதன் தூக்கம் இருந்தால் தானே கனவுன்னு ஒன்று இருக்கும். சரி, பகல் கனவு காண்பார்களா? அதுவும் இல்லை. அது ஒரு ஆனந்த லோகம். அதனால் தேவர்களுக்கு கூட உன்னை அறிய முடியாது. அப்பேற்பட்ட நீ நனவிலும் நாயேர் கருளினை போற்றி. நினைவில், அந்த ஜாகிரத் அவஸ்தையில் விழித்து கொண்டு இருக்கும் நிலையிலே ஒரு சாதாரணமானவன். அடிகளார் எப்பொழுதுமே தன்னை ஒரு நாயிற்கிடையாய், அதாவது நாய் என்பது என்ன ஒரு அல்பமான ஒரு ஜீவன். ஏன் அல்பமானது? எல்லா ஜீவர்களும் ஒரு போலதான். நாயை மட்டும் ஏன் அல்பம் அல்பம் என்று கூறுகிறார்கள்? ஏனென்றால் அதற்கு இந்த 5 இந்திரிய சக்திகளும் மிக அதிகமாக வேலை செய்யும். யார் கூப்பிட்டாலும் சாப்பிட ஓடிவிடும். யார் தோத்தோ என்றாலும் அங்கு போய்விடும்.
அதற்கு என்று ஒரு தனித்தன்மையே இல்லை. எதெல்லாம் இருக்கிறதோ அதன் தன்மையை அது வாங்கிக் கொள்ளும். அதனால்தான் நாயை செல்ல மிருகமாக எல்லோரும் வளர்த்துகிறார்கள். அதை மிக எளிதாக நாம் பக்குவப்படுத்தி விடலாம். ஏனென்றால் அதற்கு ஒரு தனித்தன்மை இல்லை, தனி புத்தியும் இல்லையே. இதனால் தான், எந்த ஒரு தன்மையால் தான் அதை ஒரு அல்பமாக கூறுகிறார்கள். அதுபோல் நாய் போன்ற எனக்கு, ஒரு அல்பனாகிய எனக்கு நீ விழிப்பு நிலையில் காட்சி தந்திருக்கிறாய். இடை மருதுரையோமேதாய் போற்றி, திருவிடை மருதூரில் வீற்றிருக்கும் எம் அப்பனே போற்றி. சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி, கங்கையை தலைமுடியில் வைத்திருப்பவனே உனக்கு வணக்கம். இவ்வாறாக சிவபெருமானை புகழ்ந்து கூறுகிறார் மாணிக்கவாசக அடிகளார். மேலும் அவர் என்ன கூறுகிறார் என்று என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.